வணக்கம். நக்கீரர் அருளை திருமுருகாற்றுப்படை. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகளேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன், பன்னீர் கை கோலப்பா, வானோர் கொடியவனை தீர்த்தரும் வேலப்பா, செந்தி வாழ்வே. முதல்ல ஆற்றுப்படைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வள்ளல் இருக்கிறார். தன்னிடம் இருக்கும் பெருஞ்செல்வத்தை வறியவர்களுக்கு கொடுத்து உதவுகிறார். வாங்கிட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? எதிரில் வரும் வறியவர்களிடம் போங்க, அங்கே போய் வாங்கிக்கோங்க சொல்லுவோம்ல. வழிப்படுத்துதல் அதற்கு பேர். அதுக்கு தான் ஆற்றுப்படைன்னு பேர். கொடையாளியிடம் தாம் பெற்ற பெரும் செல்வத்தை எதிர்வந்த வறியவர்க்கு அவ்வள்ளலிடம் சென்று தாம் பெற்றவாறு அவர்கள் பெறுமாறு வழிப்படுத்துதல் ஆற்றுப்படை. இப்பாடலில் வரும் வள்ளல் பெருமான் யார்? பாட்டுடை தலைவன் யார்? முருகன். வள்ளியின் கணவன் வள்ளல் முருகன். வாரி வாரி வழங்கும் அவ்வள்ளலுக்கு 12 கரங்களாம். 12 கரங்களும் சிவக்க செக்க சிவந்த அந்த 12 கரங்களும் காண்பதற்கு அழகாக இருக்கிறதாம். அந்த அழகை கண்டுகளிக்க வாருங்கள். அவன் அன்பை பெற்று அவன் அருளை பெற்று வெற்றியின் உச்சத்தை தொடுவோம் வாருங்கள் என்று வழிப்படுத்துகிறார் நக்கீரர். இந்த திருமுருகாற்றுப்படை எழுதினது நக்கீரர். அவர் எப்படி எந்த சூழ்நிலையில் எழுதினார் அப்படிங்கிறதுக்கு அருணகிரியார் சொல்லியிருப்பார் வேல்மாறல்ல. பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் 8வது பாடல் இருக்கும். ஒரு சமயம் நக்கீரர் தியானம் பண்ணலான்னு போயிட்டுருக்கார். அங்கே ஒரு ஆலமரம் குளக்கரையாண்ட விஸ்தாரமாக இருக்குது. அந்த ஆலமரம் நிழலில் உட்காந்து தன்னை தியானத்தில் ஈடுபடுத்தி கொள்கிறார். அங்கே ஒரு ஆச்சரியம் நடந்துகிட்ருக்கு. அற்புத காட்சி ஒன்று. ஆலமரத்தின் இலைகள் குளத்தில் விழுந்தால் அது மீனாக மாறுகிறதாம். ஆலமரத்து இலைகள் உதிர்ந்து குளத்தில் விழுந்தால் மீனாக மாறுகிறது. மண் தரையில் விழுந்தால் பறவையாக மாறுகிறது. ஆனால் ஒரு இலை பாதி நீரிலும் பாதி கரையிலும் விழுகிறது. மண் தரையிலும் நீரிலும் பாதி பாதியாக விழுகிறது. நீரில் விழுந்த இலை மீனாகவும் கரையில் விழுந்த இலை பறவையாகவும் மாறுகிறது. மீனாகிய இலை பறவையை தண்ணீருக்குள் இழுக்கிறது. பறவையாகிய இலை மேலே எத்தனித்து செல்ல பறக்கிறது. இந்த அற்புத காட்சியை கண்ட மக்கள் சலசலத்து போகின்றனர். இந்த சலசலப்பின் காரணமாக நக்கீரரின் தியானம் கலைந்து விடுகிறது. கவனச்சிதறல் ஏற்படுகிறது. அதனால் என்னாச்சு? தியானம் பாதியிலே முடிஞ்சு போகுது. அவரும் அந்த காட்சியில் ஈடுபட்டு தன்னை இழக்கிறார். இந்த மாதிரி தப்பு செய்கிற முனிவர்கள், அதாவது கவனச்சிதறல், தன்னுடைய தியானத்தில் கவனச்சிதறல் ஏற்படுபவர்களை அச்சம் தவிர்க்கும் பூதம் என்று ஒரு பூதம் இருக்கிறதாம். அது கொண்டு போய் ஒரு குகையில் அடைச்சிடுமா. ஒரு 1000 பேர் வரும் வரைக்கும் நல்லா சேர்த்து வச்சுக்குமா. அதுக்கப்புறம் அதுக்கு விருந்து, 1000 பேர் கொண்ட ஒரு விருந்து, அதுக்கு எல்லாரையும் சாப்பிட்றணும். இப்படி இவரை இழுத்து கொண்டு ஒரு குகையில் தள்ளுகிறது. இவர் தான் 1000வது பேர். உள்ளே இருக்க 999 பேரும் பக்குன்னு ஆகிப்போச்சு அவங்களுக்கு. ஐயோ வந்துட்டாயா, அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு பயம் கொள்கின்றனர், அச்சம் பெறுகின்றனர். இதை பார்த்த நக்கீரருக்கு இன்னும் ரொம்ப கவலையாயிடுச்சு. அவருக்கு ஏற்கனவே மற்றவங்க மேலே ரொம்ப அன்பு கொண்டவர். அவர்கள் துயரை எப்படி தீர்ப்பது என்று தீர்மானித்து முருகனை தியானிக்கிறார். திருச்செந்தூர் செந்தில் வேலவனை தியானிக்கிறார். ஐயா, உன்னை ஒழிய ஒருவரையும் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன்,
உன்னை தவிர வேறு யாரையும் நம்பலப்பா, உன்னை தான் கெட்டியாக பிடிச்சிருக்கேன். பின்னை ஒருவர் யான் பின் செல்லேன், யார் பின்னாடியும் என்னால் போக முடியாது. பன்னிரு கை கோலப்பா, பன்னிரு கைகளை உடைய ஆறுமுகன் அவ்வளோ அழகாக அவர் மனத்திரையில் வெளிப்படுகிறானாம். அந்த அழகை கண்டு மேலும் சொல்கிறார். அந்த பன்னிரு கை வேலன் என்ன பண்ணியிருக்கான், வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா. அந்த மாணவர்களுடைய கொடிய வினையை தீர்த்தவன் நீ தானே. சூரபத்மனை அழித்தவர் அந்த பன்னிருக்கை வேலன் தானே. அந்த வானவர்களின் கொடிய வினை தீர்த்த வேலனே, இக்குகையில் வாழும் மக்களை காக்க ஓடோடி வா, உன் வேலை தாங்கி கொண்டு வா என்று மனமுருக பிரார்த்திக்கிறார். நம்ம போனால் பரவாயில்ல, நமக்கு முன்னாடி 999 பேர் உட்காந்து கவலைப்பட்டுட்ருக்காங்க. அவங்கள காப்பாற்றுற ஒரு தார்மீக பொறுப்பில் அவர் இருக்கார். பிரார்த்திக்கிறார், தனக்காக இல்லை பிறருக்காக. அப்படி எழுந்தது தான் திருமுருகாற்றுப்படை. ஒரு குகையில் வடித்தது தான் திருமுருகாற்றுப்படை. உடனே வேலை பாய்ச்சி வந்து இடிக்கிறார் அந்த குகையை முருகர். இடித்து வழி காணும். படிச்சிருக்கீங்களா 8வது பாடல்? பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகை இடித்து வழி காணும். அவர் பாட்டுக்கு மயங்கி இசைக்குறுகி இடித்து வழி காணும், வரைக்குகை இடித்து வழி காணும் அப்படின்னு எழுதியிருப்பார் அருணகிரியார். அப்படி எழுதுந்தான் இந்த திருமுருகாற்றுப்படை நக்கீரரால் எழுதி அருளப்பட்டது. அவர் எப்படி உருகிறார், உன்னை தவிர நான் வேற யாரையும் நம்பலப்பா, நீ தான் எல்லாம், எனக்கு நீ தான். வேறு ஒருவர் அடிபற்றி நடக்க மாட்டேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன். பன்னிருக்கை வேலனே, பன்னிருக்கை அழகோனே, தேவர்கள் வினை தீர்த்த வேலாயுதனே, திருச்செந்தூரில் வந்து வாழ்கின்ற பெருமாளே, செந்திலம்பதியை படைவீடாக கொண்ட செந்தூர் நாயகனே, அறந்தை கெடுத்து வரம் தரும் பன்னிரு கையோனே, கலியுக வரதன் கடற்கரையில் காத்தருளும் கந்தனடி பற்றி கசிந்து உருகும் தமிழ் மக்கள் நின் அடைக்கலம். தமிழ் மக்கள் யாவரும் உனக்கு அடைக்கலம் அருளுபவன். தமிழக மக்களுக்கு அடைக்கலம் அருளும் முருகன், தமிழ் மக்களின் இறைவன் முருகன், தமிழ் மக்களின் அடைக்கலம். உன்னையன்றி வேறொரு மெய்க்காவலன் யாரும் இல்லை என்ன நம்பி வந்தேன் பரந்தாமனே, என்னை காத்தருள்க என்று மனமுருகி வேண்டி அந்த 999 பேரையும் காப்பாற்றுகிறார் நக்கீரர். அவர் வழி நாமும் பின்பற்றுவோம். தேங்க்யூ.